கிட்ஸ் வளர வளர வீக்கெண்டு கூட எவ்வளோ பிஸியாக போகுதுன்னு இப்போ தாங்க புரியுது. ஏதாவது ஒரு கிளாஸ் போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ வீக்கெண்டு அதுலேயே போயிடுது எங்களுக்கு. தமிழ் ஸ்கூல், வேறு ஏதாவது மேத் கிளாஸ் இந்த மாதிரியெல்லாம் போட்டாலும் வீக்கெண்ட் அப்படியே போயிடுது. இப்போ அந்த மாதிரி நாங்கள் கிளாஸ் போட்டுட்டு அந்த டைம் வந்து என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் இந்த மாதிரி ஷாப் வந்துடுவோம். இல்லை கிராசரி பர்ச்சேஸ் ஏதாவது வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுல இருந்ததுன்னா அந்த டைமை வந்து நாங்கள் அப்போ யூட்டிலைஸ் பண்ணிப்போம். இதே நாங்கள் முன்னாடியெல்லாம் லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா, தமிழ் ஸ்கூல் போட்டாலும் சரி, எந்த கிளாஸ் போட்டாலும் சரி, அங்கேயே தான் இருப்போம். அங்கேயே நின்று பேசிகிட்ருப்போம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து அங்கேயே தான் இருப்பாங்க தமிழ் ஸ்கூல்லலாம். ஸோ அங்கேயே நின்று பேசிவிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருப்போம். இங்கே பார்த்திங்கன்னா தமிழ் ஸ்கூல்லலாம் பிக்கப் ட்ராப் வந்து ட்ரைவ் த்ரூ மாதிரி தான். ட்ராப் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு கிளம்பிடணுங்கிறனால நாங்களும் ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்பிடுறோம். ஸோ அந்த டைமை நாங்கள் வந்து இந்த மாதிரி பர்ச்சேஸ்க்கு யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். என் சின்ன பையனுக்கு பார்த்திங்கன்னா புக்ஸ் படிக்கிறதுல பெரிய இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ ஏதாவது புக்ஸில் அவருக்கு தெரிஞ்ச பிக்சர்ஸ் பார்த்தாருன்னா சொல்லிட்டே இருப்பார்.